தங்கம் வாங்கினதுனால பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணதுனால பணக்காரன் ஆவாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணதுனால பணக்காரன் ஆவாங்க. அப்படிலாம் நீங்க பேசினா நான் டேட்டா எடுப்பேன். பணம் சம்பாரிச்சா தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கினதுனால பணக்காரனான யாரோ ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க சார். I am a millionaire soon to be. பேசல கவனிச்சிங்களா? யாருமே பணமே கணக்கு சொல்ல, பவுனாதான் கணக்கு சொல்றாங்க. 1000 சொல்லுங்க, தங்கத்தை அடிச்சுக்க முடியாது. தங்கத்தை தாண்டி எதுவும் வராது என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. பீஜமுடு டான் 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 டான். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இதாக வந்து நியூஸ் பேப்பரே படிக்காத ஆளுங்க கூட அந்த போர்ஷனை மட்டும் படிச்சுட்டு போவாங்க. அது என்னன்னா தங்கம் விலை நிலவரம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. அதை முன்னால ஏறு இறங்கும், இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு. கடந்த 1 வருடங்களாக கிட்டத்தட்ட தங்கத்துடைய விலை கட 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 கடன் போயிருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்ப தங்கத்தை தாண்டி பல்வேறு விதமான முதலீடுகளும் சேஃப்டி மெக்கானிசமும் ஆர்னமெண்ட்ஸும் இருக்கு. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுக்கிறதுக்கு வக்கில்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். எல்லாத்தையுமே கொண்டு போய் தங்கத்திலே முடக்கிறதுங்கிறது சரியான காலம் இல்ல. அந்த காலம் முடிஞ்சு. அந்த காலம், இந்த காலத்துல என்ன? 1000 சொல்லுங்க, தங்கத்தை அடிச்சுக்க முடியாது. தங்கத்தை தாண்டி எதுவும் வராது என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். தங்கம் விலை ஏறுகிற போது கடந்த 1 வருடத்துல 2 வருஷத்துல நீங்கள் நினைத்தது என்ன, செய்தது என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். தங்க விலை ஏறப்ப வந்து என்ன தோணும்னா, ஓகே நம்மள்ட்ட இருக்கிற தங்கத்தை வந்து நம்ம இன்னும் பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்ப குறையுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிற டயத்துல எப்பயாவது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா டக்குன்னு அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ரேட்டு குறைஞ்சிச்சு பாஞ்சுக்கிட்டு போறீங்க, ஓகே. ரேட்டு கூடுச்சுன்னு ஏன்டா போறீங்க? அடுத்த நாள் இன்னும் கூடிருச்சுன்னா அதனால இன்னைக்கு வாங்கிடுவோம். இவ்வளவு தூரம் போகும் வாங்கி சேர்த்துறணும்னு தோணல. இப்ப அந்த விலை ஏறும்போது அப்ப வாங்காம விட்டுட்டோமே. உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. பிளான் பண்ணும்போது 50,000 விலை இருந்து குறையும் அப்படின்னாங்க. அது குறையல, 60 போச்சு. சொன்னவனதான் தேடுகிறேன் நானு. கடைசியில நான் லாஸ்டா வாங்கினது 92,000க்கு 10 கிராம்ஸ் வாங்க. 50 நேரத்துக்கு வாங்க வேண்டியது 92,000. 20 crores லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா ஏற ஏற பாக்க இன்னும் எங்க ஏறிடுமோன்னு எடுத்துட்டு போய் என்கிட்ட இருந்த காசுக்கு எத்தனை அது உங்களுக்கு அறிவோ அறிவுனே. ஹஸ்பண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரியல் எஸ்டேட் அதுல தான் சார் போடுவார். தங்க விலை ஏறிட்டே இருக்குன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க பணத்தெல்லாம் கொஞ்சம் எடுக்க வச்சுட்டு தங்கம் வாங்கி வச்சிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிரசன்ட் சினாரியோல கோல்ட்ல தான் சார் கூட இருக்கு. சோ மியூச்சுவல் ஃபண்ட பிரேக் பண்ணி அந்த பணத்தை வச்சு நகை வாங்கி. சார் மனசு உடைஞ்சிராதீங்க. இன்னும் ஏறும் சார். இன்னும் என்ன மேக்ஸிமம் போனா 2000 தான். அந்த மாதிரி தான் குறையுமே தவிர கம்ப்ளீட்டா 50க்குலாம் வர சான்ஸே இல்ல. சோ மொத்தமா காயின்ஸா வாங்கி வச்சு என்னமா நீ வெத்தலை பாக்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? 2 years பேக் என்னோட ஹஸ்பண்ட் வந்து 3 lakhs வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு சார். நான் ஒரு 15,000 வாங்கினேன். அப்போ சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. 3 lakhs கொடுங்க என்கிட்ட, நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்குறேன் அப்படின்னு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கோல்டுல மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நான் அந்த 3 lakhs இதுல போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னும் ஒரு 15,000 எக்ஸ்ட்ராவே வாங்கிருப்பேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 15,000. பேசல கவனிச்சிங்களா? யாருமே பணமே கணக்கு சொல்ல, பவுனாதான் கணக்கு சொல்றாங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே. தங்க விலை ஏறின உடனே எல்லாருமே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கு பாண்டுல போட்டிருக்கிறது எஃப்டில போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்து ஜுவல் வாங்கலாமா. நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். இந்த ரேட் ஏறின பிறகு நகையை வாங்க கூடாது, வெளியே போட்டு போனா திருட்டு பயம்தான். எங்க கடைசியா உங்க நகை திருடு போச்சு? அப்படி கேளு என்கிட்ட. போலியே போல. அப்புறம் என்ன, சும்மானா இதை கதை விடக்கூடாது. பீலா வர்றதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். இதே வேலையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டிட்ட செஞ்சுட்டு விளக்கமா தடி வாங்காத ஒரே வெளியே வந்திருக்கேன். அப்பாடா என்கிட்ட இவ்ளோ இருக்குடா, கொஞ்சமாவது சேர்த்து வச்சிருக்கோம், என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம். ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. இப்ப வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி ஓ இவ்ளோ கூட இருக்கு, இந்த நகைக்கு இவ்ளோ அமௌண்ட். என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா, அவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா? கரெக்ட்டா இது ஒரு கனெக்ட் போட்டு அப்பா. சோ I am a millionaire soon to be. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன
அந்த பயம் இப்போ. அதான் தங்கம் நிறைய இருக்கறனால விலை கூட இருக்கறனால திருடிடுவாங்கன்னு பயப்படுறீங்க. ஆமா. அந்த பாயா இருக்கணும்டா. காஸ்ட்லியா இருக்கோ அதை சேல் பண்ணிட்டு எது சீப்பா இருக்கோ அதை வாங்கியிருக்கு. ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப விலை கூடுனதுனால அதுல இருந்து வெளியே வந்துட்டு சேஃபரான அசெட்டுக்கு போயிட்டு. எங்கடா வைரம்? எந்த வைரம்? வைரம் எங்க? எதுன்னு தெரியாதனால தானே அவன் எந்த வைரம்னு கேக்குறான். ஏன் இதான் நல்லா கூடுது அப்புறம் அதை வித்துட்டு வந்து இந்த வருஷம் மட்டும் தான் சார் 50% ஏறி. பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 20 வரைக்கும் கோல்டு ஏற. பதறாத. எனக்கு வந்து கோல்டு ரொம்ப ஏறிடுச்சோன்ற ஒரு பதட்டம் இருக்கு சார். அளவுக்கு மீறி ஏறி இருக்கு. அதனால இனிமே கடகடன் விலை வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பயம். வளராதடா. வளரனா. 70,000 வந்தது பவுன். அந்த ரேட்ல என்கிட்ட இருந்த எல்லா நகையுமே கொண்டு போய் அடகு வச்சுட்டு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? என்னோட கழுத்துல இருக்க அந்த ஒரு செயின் மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே அடகு. நல்லது கெட்டதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறது கொண்டவனா அதுக்கெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் இப்போ ஃபேன்சி ஜுவல்லர்ஸ் எவ்வளவோ இருக்கு சார். ஆஹா கல்யாணி கோல்டு கவரிங்காயே நமக்கு. எதுவெல்லாம் தெரிந்ததால் தங்கம் விலை உயருதே நம்ம வாங்காம இருக்கமேங்கிற பதட்டம் இல்லாமல் இருக்கிறது. அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற தங்கம் எல்லாமே சஃபிஷியண்டா இருக்கா? நம்மளுக்கு ஏத்த ட்ரெஸ்க்கு நம்ம எல்லாமே வச்சிருக்கோமா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பணம் சம்பாரிச்சா தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கினதுனால பணக்காரனான யாரோ ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணதுனால பணக்காரன் ஆவாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணதுனால பணக்காரன் ஆவாங்க. அப்படிலாம் நீங்க பேசினா நான் டேட்டா எடுத்து முதல்ல அதை கொண்டா. ஏன் டீ குடிக்க போறீங்களா? நமக்கு பிடிச்ச நகையை பண்ணிக்கலாம் எப்போனாலும். அந்த மாதிரி மோட்டிவ்ல தான் போறாங்க. திடீர்னு தங்கம் கிராஷே ஆகலாம். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒரு நாள் கிராஷ். என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க அவசரமா பேசுறான். ரொம்ப கிரைசிஸ்ங்கிறது ரீசென்ட் இயர்ஸ்ல கோவிட் தான். கிரைசிஸ் தானே இஷ்யூ இங்க மெயினா. எஸ் கரெக்ட். ஸ்டாக் மார்க்கெட் என்னாச்சு, கோல்டு என்னாச்சு அவ்வளவு. சொல்ற பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வச்சுன சொல்றா. ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தது, கோல்டு விழுந்தது. கிரைசிஸ் டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு கை கொடுத்துச்சா, கோல்டு கை கொடுத்துச்சா? கோல்டு இருந்தவங்க கோல்டு லாக்ஸ் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் அதை ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன். 14 லாக்ஸ்க்கு நான் எடுத்தேன். இப்போ 5 வருஷத்துல 10 லட்ச ரூபா போட்டது 14 லட்ச ரூபாயா எடுத்திருக்கேன். இது மாதிரி பண்ணினா என்னன்னு கேக்குறேன். ஏய் நான் யாருன்னு காட்டண்டா. 5 இயர்ஸ்க்கு எடுத்த பொருள் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை போட்டிருப்பேன். விலையோ ஏறி இருக்கும். அதை நான் அப்படியே வச்சு பார்த்திருப்பேன். அழுகாதீங்க அழுகாதீங்க. எங்கள மாதிரி நானே ஓகே இருக்கவங்க உங்களுக்கு எந்த கலர் வராதியா? எனக்கு பொருளுக்கு பொருள் ஆச்சு, கல்யாண வீட்டுக்கு போட்டு போன மாதிரி ஆச்சு, கையில நகை இருக்குங்கிற சந்தோஷம் ஆச்சு, விலையும் ஏறியாச்சு. தங்கமா குமியும் பெருகும். 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்து கோல்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 12% மேக்கிங் சார்ஜ் போயிருது, 3% ஜிஎஸ்டி போயிருது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம 1 லட்சத்துக்கு வாங்குறோம். அது 85,000 சொல்றீங்க, 88,000 சொல்றீங்க. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள அது 1,10,000 கண்டிப்பா ஆகும். கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா? நீங்க விற்க போகும்போதும் டிஸ்கவுண்ட்ல தான் சார் எடுத்துக்கிறாங்க. போதும் நட்டத்துல வாங்குறீங்க, விற்கும் போது நட்டத்துல விக்கிறீங்க. அப்புறம் எப்படி தங்கம் லாபம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இன்ஃப்ளேஷன் இப்போ ஜாஸ்தி. லாஸ்ட் இயர் வாங்குற கோல்டோட விலை வந்து 6,500 rupees. இன்னைக்கு வந்து 11,500 rupees. 60% ரிட்டர்ன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இதோட ரிட்டர்ன் வந்து ஜஸ்ட் ஒரு 8% மட்டும் தான். பிளஸ் 21 இயர்ஸ் லாக் இன் பீரியட் இருக்கு. 21 இயர்ஸ் முன்னாடி கோல்டோட விலை வந்து 500 to 400 rupees தான். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.